எக்ஸல் டேட்டாபேஸில் இருக்கிற நிறைய லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்டில் இருந்து மெயில் மர்ஜ் கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி நிறைய பேருக்கு மெயில் பண்ணணுன்ற கான்செப்டை நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் அதே மாதிரி லேபிள்ஸை எப்படி நிறைய பேருக்கு குயிக்காக க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். கடையை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ன்றதுனால ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் Prabas MS Office. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த எக்ஸலில் எனக்கு ஒரு 150 ரோஸ் இருக்குது. ஓகே, இந்த 150 ரோஸ்லேயும் உள்ள அவுட்புட்டும் தான் 150 லேபிள்ஸாக நமக்கு வரப்போகுது. அதை நம்ம எப்படி குயிக்காக பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நமக்கு அது கட்டாயமாக வேர்ட் டாக்குமெண்ட் வேணும். வேர்ட் டாக்குமெண்ட்டு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் பண்ணுற டிசைன் மூலமாக அந்த டிசைனில் தான் இந்த எக்ஸல் டேட்டாபேஸில் உள்ள டேட்டா ஃபெச் ஆகி மர்ஜ் ஆகி அவுட்புட்டை கொடுக்க போது லேபிள்ஸாக வரப்போகுது. அதுக்கு நம்ம சின்னதாக ஒரு சில ஒர்க் பண்ணணும். டேபிள்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதாவது எவ்வளோ காலமில் எனக்கு டிசைன் வேணும், என்ன சைஸில் எனக்கு அந்த லேபிள் வேணுன்ற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் அவுட்புட்டில் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய என்வலப் இருக்குது, அதில் எவ்வளோ லேபிளை க்ரியேட் பண்ண போகிறோன்ற புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 காலம் வர்ற மாதிரி டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். ஒரு 30 ரோ அது இருக்கட்டும்ன்ற மாதிரி போட்டுட்டு ஓகே பண்ணிட்டேன். சின்னதாக ஒரு டேபிளை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஒரு செல்லுக்கும் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் இருக்கணுன்ற மாதிரி நானே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கேதர் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். விடுத்து ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல லேபிளுக்கு தேவையான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி மெயிலிங் அப்படின்ற இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு விசார்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மெயில் மர்ஜ் விசார்டுன்றதுக்கு பேர். இதன் மூலமாக நம்ம லேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கான வேலையை பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. லேபிளை க்ரியேட் பண்ணுவோம். நம்ம இந்த இடத்துல என்வலப்பை க்ரியேட் பண்ணலாம், இமெயிலை க்ரியேட் பண்ணலாம், லெட்டரை க்ரியேட் பண்ணலாம். நம்ம பண்ண போகிறது லேபிள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே யூஸ் தி கரண்ட் டாக்குமெண்ட்ன்ற மாதிரியே செலக்ட் ஆகிருக்கு. இதுவே செலக்ட் ஆகிருக்கட்டும். இந்த டாக்குமெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கொடுப்போம். இப்போ டேட்டாவை நம்ம எங்கே சேவ் பண்ணமோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ப்ரௌசர்னு கொடுத்து நான் எந்த இடத்துல செலக்ட் பண்ணி வச்சுருக்கணும் டேட்டாவை அதை நான் செலக்ட் பண்ணி கொண்டு வரணும். இந்த இடத்துல லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அந்த எக்ஸல் ஃபைல் வருது. அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போது அந்த எக்ஸலில் எத்தனை டேப்ஸ் இருக்கோ அத்தனை டேபும் தெரியுது. ஃபஸ்ட்டு டேப்பில் தான் டேட்டா இருக்குது. ஸோ ஓகே பண்ணுவோம். இப்போ என்னாக்கும் அப்படின்னா அந்த டேட்டா எல்லாம் தெரியும். தேவைப்பட்டால் நீங்கள் சார்ட்டு ஃபில்டர்ன்ற மாதிரி ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணி இந்த டேட்டாவை ரிஃபைன் பண்ணலாம். பட் நமக்கு இருக்கிற டேட்டாவை அப்படியே கொண்டு வந்தால் போதும். ஸோ ஓகே பண்ணிடுறேன். டேட்டா பேஸை லிங்க் பண்ணிட்டோம். அதில் ஆர்டர்ன்ற டேப்பை தான் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல உள்ள டேட்டா தான் இங்கே ஃபெச் ஆகி வரப்போகுது. இப்போ இந்த லேபிளில் அவங்க நேமை நம்ம முதல்ல கொண்டு வருவோம். அந்த எக்ஸலில் உள்ள டேட்டாவில் நேம் இருக்குது. கஸ்டமர் நேம் தான் அதுக்கு பேர். அதை நம்ம கொடுத்துடுவோம். என்டர் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங், என்ன ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க, ப்ராடக்ட் நேம்ன்றது போட்டுரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங்கிறது நம்ம கீப் பண்ணிருக்கு. பட் ப்ராடக்ட் நேம் அங்கேருந்து வரும். இது ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக மாறும். எந்தெந்த ஆளுக்கு உள்ள லேபிளில் என்ன ப்ராடக்ட் வரணுன்றதை அங்கேருந்து எடுத்துக்கொண்டு இங்கே போட்டுரும். அந்த மாதிரி இது இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணோம். நம்ம கமா கொடுத்துட்டு யூ ஹவ் ஆர்டர்ட், எத்தனை நம்பர் அவங்க வாங்கியிருக்காங்கன்றதை நம்ம இன்புட் பண்ணுறோம். இந்த இடத்துல 10, 9, 1 நிறைய நம்பர்ஸ் அங்கே இருக்கும் இல்லையா, அது வந்துடும். அவ்வளோ அப்படி கொடுத்துட்டு நம்ம இதை அலைன்மெண்ட் பண்ணிடலாம், சென்டர் பண்ணலாம், போல்டு பண்ணலாம். கொஞ்சம் ஃபார்மேட்டிங் தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் நார்மலான ஒரு ஃபார்மேட்டிங்லேயே இதை நான் வச்சுடுறேன். இந்த என்டையர் டேபிளையும் செலக்ட் பண்ணி ஃபாண்ட்டை கூட 8ன்ற மாதிரி சின்னதாக நான் செட் பண்ணுறேன். ஏன்னா இது லேபிள் தானே, சின்னதாக இருக்கட்டும், தப்பு இல்லை. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரே ஒரு லேபிளை நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த லேபிள் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் நான் இப்போது ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுறேன். இது பிரிண்ட் பண்ண போகிற அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். ப்ரிவ்யூ பண்ணி பிரிண்ட் பண்ண போகிற லெவலுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது எதெல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணும் அதெல்லாம் க்ரே கலரில் தெரியுது. எல்லாமே க்ரேவாக தான் இருக்குது. பட் இன்சர்ட் பண்ணது கொஞ்சம் டார்க் க்ரேயில் இருக்குது. அது உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இப்போ மெயிலிங்கிற டேபுக்குள்ளே போயிட்டு அப்டேட் லேபிளுக்கு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதே லேபிளை பேஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டான டேட்டா அப்டேட் ஆகிருக்கும். பாருங்களேன், இந்த இடத்துல அவருடைய நேம் இந்த இடத்துல இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங் ஜெராக்ஸ் 1967 ப்ராடக்ட் அவர் வாங்கியிருக்காரு. யூ ஹாவ் ஆர்டர்ட் 3 நம்பர்ஸ் ஆர் யூ ஹாவ் பர்ச்சேஸ்ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் அங்கே என்ன போடுறீங்களோ அது இங்கேயும் வரும். அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு போயிட்டு
பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவுட்புட்டில் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி அனுப்பிடலாம். சும்மா கண்ட்ரோல் பின்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், பிரிண்ட் ப்ரிவ்யூ காமிக்கிறேன். பாருங்களேன், எல்லா லேபிளும் அழகாக க்ரியேட் ஆகிருக்கு. 150 டேட்டா இருக்குன்னா 150 லேபிள் க்ரியேட் ஆகிருக்குன்ற மாதிரி அவுட்புட் வந்துருக்கு. ரொம்ப குயிக்காகவே இந்த இடத்துல நம்ம மெயில் மர்ஜ் கான்செப்டை யூஸ் பண்ணி லேபிளிங்கையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதை நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஃபிசிக்கலாக என்வலப்பை நீங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் லேபிள் ஒட்டி அனுப்புகிற ஸ்டேஜில் இருக்கும்போது லேபிளை க்ரியேட் பண்ணுறதுல கஷ்டம் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது குயிக்காக நீங்கள் லேபிளை பிரிண்ட் பண்ணிடலாம், ஈஸியாக கட் பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சிடலாம், வேலையை முடிச்சிடலாம். இந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மெயில் மர்ஜ் கான்செப்டை யூஸ் பண்ணி மெயிலை பிரிண்ட் எடுத்து மடித்து என்வலப்பை பிரிண்ட் எடுத்து அது உள்ள அந்த மெயில் கண்டென்ட்டை ஃபிசிக்கல் பேப்பரை இன்சர்ட் பண்ணி மேலே லேபிளை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி அவுட்புட்டில் எடுத்து ஓட்டி குயிக்காக வேலையை முடிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் முடியும். கடையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற மாதிரியும் இந்த எக்ஸல் ஃபைலை கொடுத்துருவோன்றதுனால ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இன்னும் நிறைய பப்ளிஷ் பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. See you in the next video. Thanks for watching.